அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர். கடகராசிக்காரர்களுக்கு யோகம். அஷ்டமத்தில் இருந்து சனி விலகிறார். 8ஆம் இடத்துல இருந்து சனி 9க்கு போகிறார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிகமாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்தில் திடீர்னு நெய்பர் பக்கத்தில் இருக்கிறவன் ஏதாவது ஒரு ஏக்கரில் ஒரு கீரையில் ஆட்டையை போட பார்ப்பான், இல்லைனா சந்தில் ஒரு காம்பவுண்டர் நைஸாக நவுத்த பார்ப்பான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு. அதே சமயம் கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் கவனமாக பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கணும். வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கணும். டிசம்பர் மாதத்துலேருந்து கேது உங்கள் ராசிக்கு வர்றதுனால தூக்கமின்மை கவனமாக பார்த்துக்கணும். தூங்கணும், நல்லா கோவப்படக்கூடாது, நல்லா தூங்கணும், சந்தோஷமாக தூங்கணும் கடகராசிக்காரங்க. மற்றபடி ஏற்றம், அனுகூலம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் புது வருவது, நீண்ட நாட்களாக புத்திர சந்தானத்தில் இருந்தவர்கள் மருத்துவ முறையிலோ அல்லது இயற்கையான முறையிலோ இல்லை ஆசீர்வாதத்தோலோ எல்லாமே நீங்கள் நினைத்த குழந்தைகள் வருவது, திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பிரிந்த தம்பதியினர் கோர்ட்டு கேஸு, ஜெயிலு கீழு, அது இது போலீஸ் ஸ்டேஷனு, பஞ்சாயத்து எல்லாம் போனவங்க கூட திடீர்னு ஒன்று சேர்ந்துருவாங்க. உனக்கு நான் தான்ப்பா, எனக்கு நீ தான்ப்பா, நமக்குள்ளே எதுக்குப்பான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இவங்களுக்கு தகராறுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா அவங்க மூஞ்சிலே முழிக்காமல் சிலர் வேறு ஊருக்கே போயிடுவாங்க, இல்லைனா வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்டு போயிடுவாங்க, இல்லைனா வேறு சென்னையில் அடையாறில் இருந்தாங்கன்னா அண்ணா நகருக்கு வந்துடுவாங்க. யாருமே முழிக்கவே மாட்டாங்க. வேலையை விட்டுட்டு அப்பா எலி வலையானாலும் தனி வலை, ஒரு ரூமில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போன்னு வந்துடுவாங்க. பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எல்லாமே கடகத்துக்கு கூடி வருது. அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியம், பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களுக்கு அந்த சங்கடங்கள் தீரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக டைவர்ஸ் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, திருமணத்தில் பாதிப்பு இருந்தது, செட்டில்மெண்ட் ஆகும், மறுமணம் அமைப்பு ஏற்படும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் மாதம் ஒரு சனிக்கிழமை விநாயகரை பிடிச்சிக்கணும். விநாயகரை பிடிச்சிக்க அற்புதம். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும். காசிப முனிவர் ஏற்றி கச்சிப முனிவரால் மொழியாக்கப்பட்டது. பந்த மகட்டம் அந்த குணப்பரப்பும் அன்பால் உதிக்கமும் ஆரம்பிக்கும். பாசறிவில் பசறிவில் பட்டட்ட கறி பரணை ஆவணன்னு முடியும். அந்த பாடலை டெய்லி கேட்க தூக்கத்தில் இருந்து கூட சொன்னது உங்களுக்கு பெரிய யோகமும் அனுகூலமும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகள் பெறுவார்கள்.